சிவபெருமான் ஏன் பார்வதி தேவிக்கு சாபம் கொடுத்தார்? உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு முறை கைலாசத்தில் சிவன் பார்வதி தேவிக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பார்வதி தேவி அவநம்பிக்கையுடன் அதை கவனிக்காமல் இருக்கிறார். திடீரென்று கோபமடைந்த சிவபெருமான், நான் உனக்கு எவ்வளவு சிரமப்பட்டு இந்த வேதங்களை கற்றுக் கொடுக்கிறேன், நீ அதை நம்பாமல் என்னை அவமதிக்கிறாய். இதற்காக நீ ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்து ஒரு மனித வாழ்வை வாழ்வாய் என்று சாபம் கொடுக்கிறார். பூலோகத்தில் பிறந்த பார்வதி தேவியை ஒரு மீனவர் தத்தெடுத்து ஒரு மீனவ பெண்ணாகவே பார்வதி தேவியை வளர்கிறார். ஆனால் சிவபெருமான் பார்வதி தேவியை நினைத்து கைலாசத்தில் மிகவும் சோகமாக இருக்கிறார். இதை பார்த்த நந்தி பார்வதி தேவியை மீண்டும் கைலாசத்திற்கு அழைத்து வரலாமே என்று கேட்கிறார். அதற்கு சிவபெருமான், பார்வதி ஒரு மீனவனை மணந்தால் மட்டுமே அவளின் சாபத்தில் இருந்து அவளால் விடுபட முடியும் என்றார். இருந்தாலும் சிவபெருமான் துன்பப்படுவதை தாங்க முடியாத நந்தி ஒரு திட்டம் தீட்டி பூலோகத்திற்கு வந்து மிகப்பெரிய திமிங்கலமாக மாறி மீனவர்களின் அனைத்து விதமான படகுகளையும் சேதம் செய்து அவர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தினார். இதை பார்த்த பார்வதி தேவியின் வளர்ப்பு தந்தை, இந்த திமிங்கலத்தை யார் அடக்குகிறார்களோ